கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல காரசாரமான மொறுமொறுன்னு காரா பூந்தி சின்ன சின்ன டிப்ஸோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். காரா பூந்தி செய்தோம் அப்படின்னாலே சில பேருக்கு ஒரு வாரத்திலே நமுத்து போன மாதிரி ஆயிடும். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் ரொம்பவே நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கப் அளவுகள்லையும் சொல்கிறேன், கிராம அளவுகள்லையும் சொல்கிறேன். எது உங்களுக்கு சௌரியப்படுதோ நீங்கள் அப்படி செய்துக்கோங்க. இது செய்யறதுக்கு முதல்ல நல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடைகளில் கிடைக்கக்கூடிய கடலை மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். இது சரியாக 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் இதில் சின்ன சின்ன நொறுநொறுப்பு தன்மை இல்லைன்னா கட்டித்தன்மை இருக்கும். அதனால் ஒரு சல்லடையை பயன்படுத்தி இதை அதில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக அங்கங்கே நொறுநொறுப்பு தன்மை இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இடியாப்ப மாவுலாம் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பை பயன்படுத்தியிருக்கேன். இது 25 கிராம் அளவுக்கு இருக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்பு சோடா, சமையல் சோடா. இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அழகாக உப்பி வரும், அதுக்காக தான். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுத்ததான் இது பூந்தி கரண்டி. உங்களுக்கு பாத்திரம் விற்கிற கடையில் இது கிடைக்கும். 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். சின்ன கரண்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் அரிக்கரண்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜல்லிக்கரண்டி, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 2த்துலேயுமே உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு செய்து காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் பூந்தி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மாவு நல்லா கரண்டியை தூக்கி பிடிச்ச மாதிரி மாவு குழம்பு கரண்டியை பயன்படுத்தி ஒரு 2 கரண்டி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுவாகவே விழுந்ததுன்னா அழகாக முத்து முத்தாக உங்களுக்கு சூப்பராக விழும். அதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கடைசியாக லைட்டாக தட்டி விட்டால் மட்டும் போதும். போட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும். நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக நிறம் மாறி இருக்கும். இப்போ உடனே எடுத்துருங்க. இதை நம்ம 2வது தடவை பொரிக்கணும். அந்த மாதிரி பொரித்து எடுத்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான சீக்ரெட்டான டிப்ஸ். இது கடைகளெல்லாம் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா தெரியுது பாருங்கள், அந்த எண்ணெய் சலசலப்பை அடங்கியிருக்கணும். அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். அடுத்த பேட்ச் போடும் பொழுது அந்த கரண்டியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் நல்லா சூப்பராக விழும். இந்த கரண்டி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டியில் எப்படி போடுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக, இதுவும் அழகாக முத்து முத்தாக சூப்பராக விழும். பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுதுன்னு சொல்லிட்டு. இதுவும் அதே மாதிரி தான். லைட்டாக அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்துருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பூந்தி, நீங்கள் ரொம்ப நிறையா அளவுகளில் செய்ய போகிறீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்துட்டு 2வது தடவை, அதாவது அதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு போட்ட உடனே கருகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்ச பூந்தியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1/2 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியாகவே லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக கோல்டன் ப்ரௌனாக சிவந்து வரும். ரொம்ப சிவந்துடுச்சுன்னா கருகி போன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது அப்படியே தனியாக எடுத்துட வேண்டியதான். இப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான பூந்தி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக அதே எண்ணெயிலே 1/2 கப் காய்ந்த வேர்க்கடலையை இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃப்ரை ஆகி வரும். எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். இதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இந்த அளவுகளாக தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கூட குறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் வேர்க்கடலை கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 நிமிஷத்துல லைட்டாக நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி வந்த பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா இந்த மாதிரி சிவந்து வரும், எடுத்துருங்க. அடுத்ததாக கருவேப்பிலை இலைகள், 2 கொத்து கருவேப்பிலை இலைகள், நல்ல கொத்தாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகள் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஈஸியாக ஃப்ரை ஆகி வந்துடும், எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் மற்ற பொருட்கள் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையே இப்போ சேர்க்காதீங்க. பொரிச்சு வச்சதில் 1-2 விழுந்திருக்கு. ஏன்னா கருவேப்பிலையை முன்னாடியே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டோம்னா எல்லாமே வந்து நொறுங்கி போன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் பொடியை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பினுடைய அளவு எல்லாமே வாயில் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கடைசியாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சத்தத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. 15லேருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.